கைஸ், அதிராப்பள்ளி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹயாக்கிங் ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிக்கு வந்தாச்சு. வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக்ஸ். ஸோ நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா மூணார் நைட்டு ஸ்டே பண்ணுறதோட நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 31/7/2026 31/7/2026. ஸோ மூணார் கிளைமேட்டு வேறு லெவலுங்க. வேறு லெவலை விட நைட்டிலேருந்து பெஞ்ச மழை இது வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, நிற்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி எங்கெங்கே ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதிராப்பள்ளி போகலாம், போயிட்டு அப்படியே வால்பாறை வழியாக அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மழை நின்றால் தான் இங்கே போகிறது என்னங்கிறது பிளானு. ஸோ மழை விட்டோன்னு ஒரு பிளானை பண்ணி கிளம்புவோம். ஸோ சேனல் புதுசாக சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுங்க. ஸோ வாங்க அப்படியே மோட்டோ விலாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா பக்காவாக பேக் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ இப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ மூணாரோட கரண்ட் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மழை பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு. ஸோ மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். கைஸ், என்ன மழை இருந்தாலும் அதிராப்பள்ளி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களாம் என்ன நாங்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஸ்டே பண்ணோம். ஸோ அவங்க 3 பேர் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணாங்க. மொத்தம் 7 பேர் வந்தோம். ஸோ நாங்கள் 4 பேர் எங்களுக்கு ஓகே தான். ஸோ இன்னும் அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு இன்றைக்கி அதிராப்பள்ளி போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ மழை திரும்பி பெய்ய ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ அப்படியே கிளம்புவோம். அப்படியே மோட்டோ விலாக்கில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஆனால் மழை பெய்யுது கைஸ். அதனால் மோட்டோ விலாக் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். மழை பெய்யுதுல. சரியான இறக்கம் கைஸ். ஸோ இதில் தான் நைட்டு மேலே வந்துட்டு போனால் சாப்பிட போனால் பசிக்குது, சரியான பசியாக இருக்குது. காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெளியில் மூணாரை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ மூணாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல டிராஃபிக்கு. ஏன்னா வீக்கெண்ட் ஆகுதுல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே இல்லை. ஸோ அதனால் சரியான டிராஃபிக்கு. ஸோ இங்கேருந்து அதிராப்பள்ளி 130 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ். ஸோ கிளம்புனது சாப்பிட்டது எல்லாம் சுற்றிக்கிட்டு லேட்டாகி போச்சு. அதிராப்பள்ளி போயிட்டு எப்போ நம்ம ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம். காலை டிஃபனுமே இங்கேயே முடிச்சிட்டோம். ஸோ அதனால் பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல்லு. இப்போ அடித்து ஓட்டலாம். இதில் என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம ஸ்டேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்த பற்றில அந்த நட்டு வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ லைட்டாக ஷேக் ஆகுது. ஏதாவது மெக்கானிக் கடை இருந்தால் ஒரு 16-17 ஸ்பானர் ஒன்று எடுத்தோம்னா டைட் வச்சிடலாம். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மூணாரை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வர கொஞ்சம் மழை இல்லாத மாதிரி இருக்குது. லைட்டாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு பற்றியெல்லாம் வெறிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்தளவுக்கு கிட்ட மழை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. மூணார் டு அதிராப்பள்ளி ரோடு பார்த்தீங்கன்னா
வாகமூன் ரோடு இதில் தான் ஆல்ரெடி நாங்கள் போனோம் வாகமூன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாகமூன் ரோட்டில் தான் கைஸ் இந்த ரோடே போகுது. இதில் போய் அடுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் நினைக்கிறேன் நாங்கள் ஆல்ரெடி போகும்போது வாகமூன் இந்த ரோட்டில் தான் போனோம் கைஸ். ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்போம். ஸோ போனதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ அதோட மைக்கோட லைனை கழட்டி விட்டுட்டு கேமரா மட்டும் வீடியோ ஆன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மழையும் சரியான மழை. அந்த ரோட்டில் போய் ஒரு 7 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அந்த ஜங்ஷனில் போய் நிப்பாட்டுவோம் அப்படின்னு ஒரு பிளானில் போயிட்டு இருக்கோம். ஸோ மழை எங்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு, ஆனால் இப்போ நின்றுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது ஒவ்வொரு ஏரியாலையுமே. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, ஒரு சில ஏரியாவில் நிற்கிது, ஒரு சில இடத்துல வெயில் அடிக்குது. ஸோ எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வெறும் அண்ணாச்சி தான் கைஸ். அண்ணாச்சி செடி மட்டும் தான் இருக்குது. இப்போ சீசன் கிடையாது, அதனால் இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. காய் எதுவுமே காணோம். சரியான மழை பெஞ்சிருக்கு. ஃபால்ஸ்ல ஃபுல்லாமே இடையில ஒரு 2 ஃபால்ஸ் வந்துச்சு. 2லையுமே சரியான தண்ணி. அது மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா அந்த மழை இருக்கிறனால அந்த ரோடு டயரோட கிரிப்பே இல்லை சுத்தமாக. அதனால வேகமாகவும் ஓட்ட முடியாது. ஸோ நார்மலான ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆக போகுது கைஸ். ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் டேப்பரா இல்லாமல் சமமாக இருக்குது, அதனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதிராப்பள்ளியை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அர்ஜென்ட்டாக இருக்காப்புல. அர்ஜென்ட்டை விட ஒரு வேலையை வச்சுட்டு வந்துட்டாப்புல. அதை முடிச்சு கொடுக்கணுங்கிறக்காண்டி வேகமாக அவர் போகணும்னு இருக்காப்புல. ஸோ அதனால வேற வழி இல்லை, கிளம்பிடுவோம். 6 மணிக்கு மேலே வண்டி எடுத்தோம்னா எப்படி இங்கே விடிய காலம் 2 மணி ஆயிருங்க நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறதுக்கு. கைஸ், அதிராப்பள்ளி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹயாக்கிங் ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸோ நிறையா பேர் ரீல்ஸ் பார்த்துருப்பியா, நானும் ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஹயாக்கிங் ஃப்ரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாயாம், வண்டிக்கு 10 ரூபாயாம். ஸோ எடுத்தாச்சு, அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதில் இங்கே தான் நம்ம வண்டியை நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு நேரம் தான் உள்ளே போகணும். கைஸ், தண்ணியை பாருங்கள், சரியான மழைனால தண்ணி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், தண்ணி பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி. ஸோ ஃபுல்லாகவே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மழை இங்கே கேரளாவில் அடித்து கொளுத்துது கைஸ். தண்ணியை பாருங்கள், செம்ம தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு இங்கே தான் இருக்குது.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கடுத்து நேராக பார்த்தீங்கன்னா அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா காசு வாங்கினாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஆக்ஷன் கேமரா வச்சுட்டு மொபைலில் வீடியோ எடுத்தேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுக்கடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போகிற மாதிரி இருந்துச்சு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். நான் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு நிற்கிறேன். இன்னும் நம்மளோட வந்தவங்க 2 பசங்க 2 வண்டி இன்னும் வரல, ஒரு வண்டி மட்டும் வந்திருக்கு. அப்படியே வந்தோன்னே எல்லோரும் ஒரே இடத்துல நிற்பாட்டிட்டு ஃபால்ஸை நோக்கி கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45 3:45 வந்துடுவோம். 4:45 ஆயிடுச்சு. இடையில பார்த்தீங்கன்னா ஹயாக்கிங் பிரிட்ஜில் நிற்பாட்டிருந்தோமா, ஸோ அதுலேயும் கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி கிளம்புவோம். கைஸ் ஸ்டார்டிங்கில் ஃபால்ஸுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு, பச்சை பசேர்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமதளமாக தான் அந்த பாதை போயிட்டுருக்கு. ஆடியோ மட்டும் கட் பண்ணிடுங்க நல்ல எண்ணம் ப்ரோ. இதில் ஒரு டயலாக் சொல்லிக்கிறா, எண்ணம் போல் வாழ்றதே. ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸோட கீழ் பகுதிக்கு தான் போகிறோம். ஸோ பாதையை பற்றிலாம் எவ்வளோ குறுகலாக அமைஞ்சிருச்சுன்னு. ஸோ ஃபுல்லாகவே கீழே போகிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது பாதைகள் ஃபுல்லாமே. காய்ஸ் இந்த வழியை ஃபுல்லாக பாருங்கள், சரியான செங்குத்தா கீழே இறங்குது காய்ஸ். காய்ஸ் இறங்கி வர்றதுக்கு சரியான டஃப்பாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஏறி போகிறதுக்கு இன்னும் இதை விட அதிகமான டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணியோட க்ளோஸு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த கொஞ்சம் பேசி டக்குன்னு டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அது மொத்தம் ஒரு ஆளுக்கு 80 ரூபா கணக்காகுது. ஃபால்ஸுக்கு இன்னும் பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஏன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இறங்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறும் போது எப்படி நாக்கத்தில் போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பின்னாடி இன்னும் 2 ஜீவன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டேன், உங்களுக்கு முன்னாடி போயிட்டு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிக்கு வந்தாச்சு. ஸோ ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரியான தண்ணி. ஒருத்து வருமா ஒருத்து நாடு பயலுக கொடூரமா வணக்கண்டா புள்ள. ஐஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20. ஸோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஸோ இறங்கும் போது இறங்கியாச்சு, ஏறும் போது சரியான டஃப்பு கைஸ்.
ஸோ ஒரு வழியை மேலே ஏறி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நேராக ஊரை பக்கம் கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு லெவன் சப்போர்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்கள் வன்மை டாட்டா சி கைஸ்.